வாராரு விடியம் தர போறாரு என்ற முழக்கத்தோடு உங்களிடையே வாக்கு கேட்டு வந்தபோது நீங்கள் எல்லாம் ஆனந்த கூத்தாடினீர்கள். தைரியமா போங்க, இந்த வாக்கு உங்களுக்கு தான் என்று சொன்னீர்கள். உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போட்டீர்கள். அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி கட்டிலே 4 ஆண்டு காலமாக அமர்ந்திருக்கிறார். அவர் வந்தவுடனே ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்து கட்டணமில்லாமல் பேருந்தில் பெண்கள் பயணம் செய்யலாம் என்ற கையெழுத்து போட்டார். அதுதான் ஸ்டாலின் பஸ், இன்றைக்கு பிங்க் பஸ். அது மாத்திரமல்ல, கலைஞருடைய பிள்ளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டிலே பணியாற்றுகிற குடும்ப தலைவர்களுக்கு அவர் அண்ணன் தம்பிகள் கொடுக்கிறார்களோ இல்லையோ நான் தருவேன் என்று சொல்லி மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை வழங்குவேன் என்று சொன்னார். அதிகாரிகள் எல்லாம் மறுத்தார்கள். கொடுக்க முடியாது, கொடுத்தால் அரசாங்கத்தை நடத்த முடியாது. மாதம் 1200 கோடி அரசாங்கத்திற்கு செலவாகிறது, தர முடியாது என்று 2 ஆண்டு காலம் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். இல்லை, நான் கலைஞருடைய பிள்ளை, சொன்னால் செய்துதான் ஆக வேண்டும் என்று அவரிடத்தில் போராடி வம்பு செய்து வாதாடி மாதம் உரிமை தொகையாக நம் வீட்டு பெண்களுக்கு 1000 ரூபாயை பெற்று தந்தவர் நம்முடைய ஆளுநர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர். இப்போது சட்டமன்றத்தில் பேசினார் அருமை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எஞ்சிருக்கிற இன்னும் ஒரு 20 லட்சம் பேருக்கு மிக விரைவிலே கொடுக்கப்படும் என்று சொன்னார். அண்மையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஜூன் மாதத்திலிருந்து தொடங்கப்படும், ஜூலையில இருந்து கணக்கெடுத்து எஞ்சி இருக்கக்கூடிய விடுபட்ட பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த திட்டம் இந்தியாவில் வேறு யாரும் செய்யவில்லை. இதுல எவ்வளவு பேர் வாங்குறீங்கன்னு தெரியல, ஆனா கைத்தட்டல் கொஞ்சமா தான் இருக்கு. வாங்கலாம் கைத்தட்டல். அதாவது ஒரு முறை 1000 ரூபாய் அல்ல, ஒரு ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துட்டாலே நம்ம அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்போம். மாசம் 1000 ரூபாய். நான் சொன்னேன், ஓட்டு கேட்க வரும்போது சொன்னேன், நான் ஓட்டு கேட்க வருகிற போது என் எதிரிலே பிரச்சாரத்தில் நின்றவர்கள் கவனித்திருக்கலாம். நான் வெற்றி பெற்றால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்தால் நான் வெற்றி பெறுவேன். நான் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் தளபதி வருவார். அண்ணன் தளபதி முதலமைச்சராக வந்தால் மாதம் உங்களுடைய அக்கௌண்டில டப்பு டப்பு டப்புன்னு உழுவும் என்று சொன்னேன். உழுதா டப்பு 10ஆம் தேதினா அந்த அளவுக்கு சில பேருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் தகுதியுடையவர்களுக்கு தான் சொன்னார். 4ஆம் தேதியே வந்து பாருங்க எவ்வளவு சீக்கிரம். தகுதியுடையவர்களுக்கு தான் சொன்னார் நம்முடைய தளபதி. ஆனால் 1 கோடி பேர் கொடுத்தார். அதுக்கு பின்னாடி 20 லட்சம் பேருக்கு இப்போ மனு கொடுத்தா இன்னும் 20 லட்சம் பேருக்கு தரப்போகிறார். பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களுக்கு மதிய உணவு, காலை சிற்றுண்டி, அதே போல பெண்களுக்கு மாணவிகளுக்கு 1000 மாணவர்களுக்கு 1000 பல நிகழ்வுகள் பணம் கொடுத்துனே இருக்கிறாங்க அரசாங்கத்தில். அப்படி மாண்பு அமைச்சர் நேற்று கூட டெல்லி போயிட்டு வந்தார். டெல்லியில தமிழர்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க ஒரு அங்க ஒரு புறம்போக்கு இடத்துல வீடு கட்டி இது போல மாளிகையாக கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வீடுகள்லாம் டெல்லி அரசாங்கம் இடித்து விட்டது. அவர்களுக்காக போராடி வேற இடத்துல வீடு வாங்கி கொடுத்தார். இருந்தாலும் கூட தமிழ்நாட்டின் அரசாங்கத்தின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து டெல்லியில் இருக்கிற தமிழர்களுக்கு அண்ணன் தளபதி அனுப்பி வைத்திருக்கிறார் சொன்னால் அவரை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஆட்டோ டிரைவருடைய மகள் கேரம் போர்ட்ல நல்லா விளையாடுறவங்க, இந்தியாவிலே பெஸ்ட். அவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு தேர்வாயிட்டாங்க. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கவனத்துக்கு போகிறது. அவர் தான் விளையாட்டு அமைச்சர். உடனே அமெரிக்கா போவதற்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அரசாங்கத்தில் டிக்கெட் எடுத்து கொடுத்தார். டிக்கெட் எடுத்துட்டு போன அந்த ஆட்டோ டிரைவருடைய மகள் அமெரிக்கா போய் கேரம் போர்டு ஆடி உலகத்திலே ஃபர்ஸ்டா ஜெயிச்சிச்சு. ஆட்டோ ஓட்டுடைய மகள். அந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். நன்றி சொல்றாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களை அப்படியே அண்ணன் தளபதி இடத்தில் கொண்டு போய் உலக ஆட்டோ டிரைவருடைய மகள், ஏழை மகள், இவள் உலகத்திலே கேரம் போர்டில முதல் பரிசை பெற்றிருக்கிறார் என்று சொன்னவுடன் அன்பு தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அந்த ஏழை பெண்களுக்கு பரிசு எவ்வளவு தெரியுமா? 1 கோடி ரூபாய் பரிசாக தந்திருக்கிறார். அந்த பெண் சொல்கிறார், என் அப்பாவுடைய கனவான ஒரு சொந்தமாக வீடு கட்டிக் கொள்வேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு முசிறியில ஒரு ஆர்டிஓ
ஒரு ஆர்டிஓ கோட்டாட்சியர் நமக்கெல்லாம் பட்டா கொடுக்குறாங்க அதிகாரி தாசில்தாருக்கு மேல அவர்கள் விபத்துல மரணம் அடைந்து விட்டார்கள். அந்த அதிகாரிக்கு சம்பளம் இருக்கிறது, பென்ஷன் இருக்கிறது, இழப்பீடு தான் வரும். ஆனால் அரசாங்கத்தில் நம் மக்களுக்காக பாடுபட்ட அந்த பெண்மணிக்காக இன்றைக்கு உடனடியாக அவருக்கு இரங்கல் தெரிவித்து அந்த குடும்பத்திற்கு குடும்ப நிலையை அறிவித்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையின் தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்காக எவ்வளவு அக்கறை கொண்ட தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதனாலதான் நான் பேசுவதை காட்டிலும் மதிவதில் பேசுவதை காட்டிலும் இவ்வளவு பேர் திரளாக நீங்கள் இன்று திரண்டு இருக்கிறீர்கள். இது பெண்களுக்கான ஆட்சி. பெண்கள் பெயர் 64,000 பேருக்கு பொன்னேரில் நடந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மாநில முதலமைச்சர் பட்டா வழங்கினார். வேறு எந்த ஆட்சியாவது தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் 64,000 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்குமா? குறிப்பாக பெண்கள் பெயரில் பட்டா வழங்கப்பட்டிருக்குமா? எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் சிறந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டு காலம் முடிந்திருக்கிறது. இந்த 4 ஆண்டு காலத்தில் உங்கள் பகுதியில் என்னென்ன வளர்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது? உங்கள் ஊர், உங்கள் கிராமம் மாறி போயிருக்கிறதா இல்லையா? உங்கள் பகுதி மாறி போயிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சாலையை மிக சிறப்பாக போட்டிருக்கிறோம். 10 கோடி ரூபாய்க்கு கால்வாய் கட்டி இருக்கிறோம். இந்த பகுதியில் ஒரு நியாய விலை கடை கேட்டார்கள், அதனை கட்டி தந்திருக்கிறோம். துணை சுகாதார நிலையம் 35 லட்சத்துல கட்டி தந்திருக்கிறோம். அங்கன்வாடி 13 லட்சத்துல கொடுத்திருக்கிறோம். சன்னதி தெருல 40 லட்சம் ரூபாய் சிமெண்ட் ரோடு போட்டிருக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் கோபால் தெருவில் போட்டிருக்கிறோம். கோவிந்தசாமி தெரு